கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ஏசாயா 40:1. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஒரு தாய் தேற்றுவது போல் அவர் நம்மை தேற்றுவார். தாவீதின் அநேக பிரச்சனையான சூழ்நிலைகளில் கர்த்தரால் வந்த ஆறுதலே தாவீதின் ஆத்துமாவை தேற்றினது. சங்கீதம் 119:82 வாசிக்கிறோம். எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. சஞ்சலத்தால் நம்முடைய இருதயம் உடைந்து போகும்போது கர்த்தருடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறது. சங்கீதம் 69:20 வாசிக்கிறோம். தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன் என்று. நாம் துயரப்படும்போது, வேதனைப்படும்போது யார் நம்மை தேற்றுவார் என்று காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றுறவாளன் நம்மை தேற்ற என்றென்றைக்கு நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை திக்கற்றலாய் விடமாட்டார். நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல் நமக்கு வரும்போது நாம் நொறுங்கி போகிறோம். மனிதர்களால் நம்மை ஆற்றவும் தேற்றவும் முடியாது. சகலவித ஆறுதலின் தேவன் நம்மை ஆற்றுவார், தேற்றுவார். ஏசாயா 57:18 வாசிக்கிறோம். துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் என்று. நாம் எவ்வளவு துக்கத்தில் இருந்தாலும் அவரே ஆறுதல் தருகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் பெருகும்போது இயேசு கிறிஸ்துவினால் ஆறுதலும் நமக்கு பெறுகிறது. நமக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே ஆறுதல் செய்கிறவர். நாம் சிறுமைப்படும் போது நமக்கு ஆறுதலை தருவார். லூக்கா 2:25 வாசிக்கிறோம். சிமியோன் என்பவன் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான். அவன் ஆறுதலை பெற்றுக்கொண்டான். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்ய தேவனுடைய ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார். நம்மையும் அவர் தேற்றுவார், ஆற்றுவார். நமக்குள் இருக்கிற ஆவியானவர் நம் மூலம் மற்றவர்களையும் ஆறுதல் படுத்துவார், தேற்றுவார். ஆம் பிரியமானவர்களே, நாம் அநேக துன்பங்களின் வழியாய் கடந்து போகும்போது, இழப்புகளின் வழியாய் கடந்து போகும்போது ஆறுதல் இல்லாமல் தவிக்கிறோம். சகலவிதமான ஆறுதலின் தேவன் நம்மை ஆற்றுகிறவராகவும் தேற்றுகிறவராகவும் இருக்கிறார். ஏசாயா 40:1 வாசிக்கிறோம். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.